அல்லேலூயா. ஆண்டவர் பட்சமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் தேவ சபையில் கூடி கர்த்தர் ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளை கர்த்தர் மகிமை நாளாக ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. பிரியமானவர்களே, கழிந்த சில மாதங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து தியானிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கழிந்த 2 வாரங்களாக எபேசு சபையை குறித்து நாம் தியானிக்கிறோம். அந்த சபையினுடைய அந்த மேன்மை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கழிந்த வாரத்திலே ஒரு காரியத்தை நம்மளோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, இந்த எபேசு சபை அப்போஸ்தலனாகிய பவுலினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சபை. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 10 முதல் 12 வரை வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். இந்த சபை பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் அது விருத்தி அடைந்த ஒரு சபையாக மாறினது. அது அன்பில் வசனத்தில் விருத்தி அடைந்தது, அது அன்பில் அது விருத்தி அடைந்தது, அது உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு சபையாக இருந்தது. அது ஆண்டவராகிய தேவனுக்கு சேருகிற அந்த பாக்கியத்தை பெற்ற ஒரு சபையாக இருந்தது என்பதை குறித்து கழிந்த வாரத்திலே நாம் தியானிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சபை பிரியமானவர்களே முற்றிலுமாக ஆண்டவரை அறியாத ஒரு பட்டணம், முற்றிலுமாக இயேசு யார் என்று சொல்லி அறியாத ஒரு பட்டணம், தியானாளுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பட்டணம், பிரியமானவர்களே ஒரு பெண் தெய்வத்துக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த ஒரு பட்டணம், பவுலுடைய ஊழியத்தினாலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு பட்டணமாக அது மாற ஆரம்பித்தது. அந்த இடத்துல ஒரு சபை எழுப்பினது. அதுதான் எபேசு சபை என்பதை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த சபை ஆண்டவருக்கு ஒரு உண்மையுள்ள சபையாக இருந்தது. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 40 வருஷம். மறந்துடக்கூடாது. அதனால்தான் பின்னாலே ஒரு முறை ஆதி அன்பை விட்டுட்டான்னு கர்த்தர் எழுதுகிறார். 40 ஆண்டுகள் இந்த சபை ஆண்டவருக்கு உண்மையுள்ள சபையாக, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் மறக்கிற சபையாக, தன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அதை கண்டுகொள்ளுகிற ஒரு சபையாக அது வளர ஆரம்பித்தது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய மனிதனுடைய வாழ்க்கையும் அதுதான். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு பெரிய ஒரு ஸ்பீடு இருக்கும். என்ன ஸ்பீடு தெரியுமா? பைபிளை தவிர வேற நினைச்ச மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. அவன் எப்ப பார்த்தா முழங்கால நிற்பான். எப்ப பார்த்தா அந்த சோதனைங்கிற வார்த்தை தவிர வேற வார்த்தை என்ன செய்யாது, வராது. அவ்வளவு வேகம் இருக்கும். ஆண்டவர் மட்டும்தாங்க அந்த வேகம். எப்போ? ரட்சிக்கப்பட்ட புதுசு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல, ஆண்டவருக்காக எதையாயிலும் சாதிக்கின்ற விரித்தான் அங்க உருவாகும். எதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்து முடிக்கின்ற விரித்தான் அங்க உருவாகும். ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்பை என்ன செய்யணும்? அதோட விட்டுரும். நல்ல கொஞ்சம் இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை அதுதான். நாட்கள் செல்ல 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 அந்த ஆரம்பத்தில் அந்த வைராக்கியம் அப்படியே விட்டுடும். உதாரணம் சொன்னா, வருஷ துவக்கத்துல ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, கழிந்த வருடம் போச்சு, இந்த வருஷம் ஒரு வசனம் தியானிச்சிருக்கிறோம், ஒரு புதிய வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும், நான் வேதத்தை இந்த வருஷத்துல எப்படியா படிச்சு முடிக்கணும், இந்த வருஷத்துல 1 மணி நேரமா ஜெபம் பண்ணணும், இந்த வருஷத்துல அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்திருப்போம். இந்த 2026 ஜனவரியில் எடுத்தோம். 2 மாசம் எனக்கு முடியல. எத்தனை பேர் அந்த தீர்மானத்துல கரெக்டா இருக்கிறீங்க சொல்ல முடியுமா? ஜனவரி 1ஆம் தேதி எடுத்த தீர்மானத்தை நம்ம இன்னைக்கு எத்தனை கிளியரா இருக்கணும், கரெக்டா அதை நம்ம கடைபிடிக்கிறோம். எத்தனை யாராவது சொல்ல முடியுமா? நல்ல யோசித்து பாருங்க. இந்த எபேசு சபையின் நிலைமை அதுதான். 40 ஆண்டுகள் அது ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் உள்ள சபையாக இருந்தது. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற சபையாக இருந்தது. கர்த்தர் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அந்த சபையில 7 விதமான காரியங்களை சொல்லி கர்த்தர் பாராட்டுகிறார். அந்த சபையில 7 விதமான காரியங்களை சொல்லி அந்த எபேசு சபையை கர்த்தர் பாராட்டுகிறார். அவ்வளவு வைராக்கியமாக, அவ்வளவு உண்மையுள்ள சபையாக, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற சபையாக, ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிற சபையாக, ஆண்டவருக்காக எதையும் செய்கிற ஒரு சபையாக அந்த எபேசு சபை மாறினது.
ஏன் 40 வருஷம் சொன்னா, இந்த 40 வருஷத்துல தான் நான் ஏற்கனவே கழிந்த வாரத்தில் சொன்னேன், பவுலால் தொடங்கப்பட்ட சபை, அந்த சபை அடுத்ததாக ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நடத்தினார்கள். பிரியமான, அதை தொடர்ந்து அப்போலோ அந்த சபையை நடத்துகிறார். அதை தொடர்ந்து பவுலால் உருவாக்கப்பட்ட தீமோத்தேயு, ஆண்டவருக்காக விசுவாசத்தை வளர்ந்த தீமோத்தேயு அந்த சபையை நடத்தினார். அடுத்ததாக என் ஆண்டவராகிய இயேசுவின் மார்பிலே சாய்ந்த அல்லது அவருடைய அன்பான சிஷ்யர் யோவான் நடத்தினார். இவருடைய காலம் வரையிலும் அந்த சபை மிகவும் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சபையாக இருந்தது. அல்லேலூயா. இவங்களுடைய காலத்துல சபை ஒரு மேன்மையான ஒரு சபையாக வளர்ந்து வந்தது. கர்த்தர் ஒரு உன்னதமான ஒரு காரியங்கள் இந்த சபை வளர்ந்தது. எனவே கர்த்தர் ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் தெளிவாக வளர்ந்தார்கள். அவர்கள் ஆண்டுடைய உபதேசத்தை வசனத்தை தெளிவாக அறிந்தார்கள். எனவே அவர்கள் கட்டப்பட்ட ஒரு சபையாக வளர்ந்தது. அந்த சபை குறித்து கர்த்தர் 7 விதமான காரியங்களை அவர் பாராட்டின காரியங்களை தான் இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க நான் ஆசைக்கின்றேன். கர்த்தர் சொன்ன காரியம், அந்த சபையை பார்த்து கர்த்தர் பாராட்டின காரியம், அந்த சபையை பார்த்து கர்த்தர் பாராட்டின காரியம் ஒரு பிரியமானவில்லை. அதைத்தான் சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். முதல்ல உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்திலிருந்து இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 6வது வசனத்துல நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தனுடைய கிரியையும் நீ வெறுக்கிறாய், அதுவும் உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பட்டியலை சொல்லுகிறார். பாருங்க, அந்த சபை ஆண்டவருக்காக என்ன செய்தது, அந்த சபை ஆண்டவருக்காக என்ன காரியத்தை செய்தது என்பதை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பட்டியலை கர்த்தர் எழுதுகிறார். அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு சபையாக இருந்தது. முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, முதல்ல கர்த்தர் அவருடைய கிரியைகளை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. 2வது அதிகாரத்தில் முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை தான் அவர்கள் கிரியை செய்கிறவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க அனைவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்புவோம், கர்த்தரை ஏற்றுக்கொள்வோம், கர்த்தரை ஆராதிப்போம், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளா இருப்போம், எல்லாம் நடக்கும். ஆனா கிரியையில மட்டும் நினைச்ச மாட்டோம், அதை வெளிப்படுத்தவே மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். கிரியை பார்த்தா புறச்சாத்தியோட பழக்கம் நம்மகிட்ட தான் இருக்கும். கிரியை பார்த்தா அப்பிரியமானவர்களை உலகத்தோடு கலந்து இருப்போம். ஆனா வெளியே மட்டும் பெரிய வைராக்கி பேசணும், ஆண்டோட பிள்ளை அப்படியாக இப்படியாக பேசுவோம். அந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை எந்த சம்பந்தமே இருக்காது. ஆனா இந்த எபேசு சபை அப்படி அது கிரியை செய்கிற சபை. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அது. யாக்கோபு 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் ஒரு காரியத்தை எழுதுனா பாருங்க. சாரி 26வது வசனம். அந்தபடியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கு. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன், ஆண்டவருக்காக அந்த காரியத்தை செய்கிறேன், இந்த காரியத்தை செய்கிறேன், ஆண்டவருக்காக எதை விளக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்பது சொல்வது பெரிய காரியம் அல்ல. ஆனா ஆண்டவருக்காக நிற்கிற காரியம் தான் மகிமையான ஒரு காரியம் என்று வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. பவுல் தான் சொன்னான், விசுவாசம் பெறுதல்ல, அது கிரியையினால் அது வெளிப்பட வேண்டும். அது நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவருக்காக நிற்க நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். பவுல் தான் சொன்னான், ஆவி இல்லாத சரீரம் எப்படி ஒரு செத்த ஒரு பிணமாக காணப்படுகிறதோ அதே போல ஆவிக்கிற வாழ்க்கையில கிரியை இல்லாத விசுவாசமும் செத்த பிணத்துக்கு சமம் என்று அவன் எழுதுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசம் மாத்திரம் போது அது கிரியையில வெளிப்படணும். ஆண்டவரை நான்
ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனா எங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். பேதுரை பார்த்தான்னு சொன்னான், பிசாசு உன்னை கோதுமையை புழையினால் புழைக்கிறது போல உன்னை புடப்படும்படியாக என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு கத்த சொல்லுகிறான். சொல்லிட்டு ஆண்டவரை பதில் கொடுக்கிறாரு, நான் வேற ஒண்ணுமே சொல்ல, அவன் புடைக்கட்டும், அவனை புடப்பட்டு எல்லாம் செய்யட்டும், நான் ஒன்னே ஒண்ணுதான் செய்யறேன். என்ன செய்யறதுமா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. அந்த விசுவாசம் கிரியையில வெளிப்பட வேண்டும். அந்த விசுவாசம் கிரியையில வெளிப்பட வேண்டும். அங்கேதான் நாம் தோற்று போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தோற்று போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம அறிக்கைப்படுகிறோம், ஆண்டவரை இயேசுவை அறிக்கைப்படுகிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவருக்காக எதை விளக்க ஆயத்தமாக இருக்கிறோம், ஆண்டவருக்காக எதை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறோம் சொல்லவே தவிர நம்முடைய கிரியையில் அதை வெளிப்படுத்துறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செயல்பாடு வரும்போது அதை நாம் செயல்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு இன்னல் வருவதை நாம் ஏற்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த சபை அப்படி இல்லை, அது கிரியை செய்கிற சபையாக இருந்தது. அது கிரியை செய்கிற சபை. வேதம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறோம். அந்த சபையுடைய நிலைமை என்னன்னு பைபிள் சொல்றோம், வாசிக்கிறோம். மாய வித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாகவும் சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொலைப்பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். ஏன்னா முந்தின வசனம் சொல்லு பாருங்க, விசுவாசித்தவர்கள் அநேகர் தங்கள் செய்களை வெளிப்படுத்தி தேவனை அறிக்கை பண்றாங்க. ஆண்டவரை விசுவாசித்தது மாத்திரம் இல்ல, ஒரு விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்ட ஒரு பட்டணம், பிரியமான மாய வித்தைகள் தன்னை அர்ப்பணித்த ஒரு பட்டணம், மந்திரவாதத்தை தன்னை வெற்றி போட்ட ஒரு பட்டணம், ஆண்டவரை அறியாத ஒரு பட்டணத்துல பவுல் இயேசுவை பிரசங்கிக்கிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை பவுல் பிரசங்கித்த போது அந்த இயேசுவை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த இயேசுவை விசுவாசித்தார்கள், அந்த இயேசுவை அறிக்கை பண்ணினார்கள், அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். அதோடு விட்டு விடவில்லை, கிரியைகள் அதை வெளிப்படுத்தினாங்க. என்ன வெளிப்படுத்தினாங்க? நாங்க இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள், அல்லேலூயா, அல்லேலூயா, இனி நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்நிய தெய்வத்தினுடைய எந்த காரியம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்நிய தெய்வத்தினுடைய எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு சூழ்நிலை வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தெருவில் கொண்டு வந்தா எல்லாத்தையும் தீ கொடுத்துறாங்க. இனி அது தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கிரியை, அதுதான் கிரியை. எல்லாத்தையும் கொடுத்தான். பணம் கூட பிரச்சனை. வேற என்ன சொல்லுது? 50,000 வெள்ளிக்காசு. 50 வெள்ளிக்காசு, 50,000 வெள்ளிக்காசு, ஒரு பெரிய ஒரு தொகை. எங்களை ஏதோ இழந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் மட்டும் போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கிரியைகளிலே தன்னை வெளிப்படுத்தின சபை. நம்ம எப்படி இருக்குது யோசிச்சுமா? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது யோசிச்சுப்பாங்க. நம்முடைய வெளிப்பாடு, நம்முடைய காரியங்கள் என்ன இருக்குது யோசிச்சுப்பாங்க. நம்ம ஆண்டவருக்கு என்ன சாதித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஓகே, நம்ம சிறுபிராயத்திலிருந்து சிலர் என்ன செய்வாங்க, பாரம்பரிய கிறிஸ்தவங்கள் வந்துட்டு இருக்கிறோம். சிலவங்க பாதியில நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருக்கலாம், சிலர் இப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை வந்த பிள்ளைகள் இருக்க. எப்படியோ நம் கர்த்தரை சிறுபிராயத்திலே கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக என்ன கிரியை நடப்பித்திருக்கிறோம், என்ற ரட்சிப்பின் வல்லமையினுடைய கிரியை என்ன யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிற ஒரே ஒரு காரியம், கிரியை தான் விசுவாசத்தை பூர்ணப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியை தான் விசுவாசத்தை என்ன செய்யும், என்ன செய்யும், பூரணப்படுத்தும். கிரியை இல்லைன்னு சொன்னா விசுவாசம் பூரணப்படாது. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்முடைய செயல்பாட்டில் அதை கொண்டு வந்த பிள்ளைகளாக. ஏன்னா யாக்கோபு சொல்ற பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 22வது வசனம். விசுவாசம் நம்முடைய கிரியைகளோடு கூட கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அல்லேலூயா. வேத நன்றாக சொல்கிற பிரியமானவர்களே, விசுவாசம் பூரணப்பட வேண்டும் என்று
சொன்னால் அது கிரியைகளினாலே அது வெளிப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். பவுல் அழகாக எழுதுகிறார் பாருங்க, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறார். நான் நம்புகிறேன் பெரிய காரியம் இல்லை. ஏன்? பிசாசும் தேவனை விசுவாசத்தை என்ன செய்கிறது? நடுங்குகிறது. வாசிக்கலாம் யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒரு உண்டு விசுவாசிக்கிறான். அப்படி செய்யறது நல்லதுதான். பிசாசுகளும் எல்லாரும் ஆண்டவர் நம்புறாங்க. இந்து மக்கள் ஆண்டவர் நம்புறாங்க, முஸ்லிம் மக்கள் ஆண்டவர் நம்புறாங்க, எல்லாரும் ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்க, இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசுவை மேல் ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்த ஒரு மரியாதை வைத்த கிறிஸ்தவன் சொன்னாலே புறஜாதிகள் ஒரு மரியாதை வச்சிருக்கிறாங்க. ஆனா கிரியையில வெளிப்படுத்துதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அது கிரியையில வெளிப்படணும். ஏன்னா கிரியை இருந்தாதான் அந்த விசுவாசம் பூரணப்படும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். ஒரு பாடல அழகா பாடுகிறார். திருச்சபையே கர்த்தரை ஆராதிப்பது பெரிய காரியம் அல்ல, கர்த்தரை நம்புகிறது பெரிய காரியம் அல்ல. நாம் பிரியமானவர்களே, அதை கிரியையிலே நாம் நடப்பிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறும்போதுதான் அந்த விசுவாசம் நமக்குள்ளே பூரணப்படும். அந்த விசுவாசம் பூரணப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம் நிறைவேற்றப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் பூரணப்படும் போதுதான் நாம் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் செயல்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசம் பூரணப்பட்டது பிரியமானவர்களே. அனனியா, மிஷாவேல், அசரியா அவங்க வாழ்க்கையில் அது பூரணப்பட்டது. ராஜாவுடைய கட்டளை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லமுள்ள தேவன். அந்த விசுவாசத்துடைய அந்த கிரி அதுதான். நாங்கள் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லமுள்ள தேவன். ஒருவேளை அவர் விடுவிக்காம போனாலும் சரி, எங்களை சரீரம் அக்கினியில வெந்து அது அழிந்து போனாலும் சரி, நீர் சொல்ல வேண்டிய காரணத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற ஒரு தேவன் எங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அவருடைய விசுவாசம் பெரியது. அக்கினி ஜுவாலை கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினி ஜுவாலைக்கு தப்புகிற ஜுவாலைக்குள்ளே போனாங்க, அங்க கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அக்கினி ஜுவாலைக்குள்ள போகும்போது ஆண்டவரை அவர்கள் மறந்தளிக்கவில்லை, கிரியையிலே தேவனை வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நடத்தினார். அதே போலதான் நம்முடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது நம்மை ஆசீர்வதித்து நடத்தவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த சபை ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட ஒரு சபை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபேசு சபை தன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக, தன்னுடைய பரிசுத்த நிறைவேறும்படியாக ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட ஒரு சபை. ஏன் பிரயாசப்பட்டதுன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பம் இருக்கிறது, நல்ல ஒரு குடும்பம். அந்த வீட்டு நம்ம வீடா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு பைபிளை மட்டும் தூக்கிட்டு நீங்க கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அடுத்தது நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க, யோக்கியம் வந்துட்டான், பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போறோம். நேரத்து வரல இவனுடைய காரியம் நமக்கு தெரியாது. நேரத்து வரல இவன் எப்படி இருந்தாலும் தெரியாதா. இன்னைக்கு பார்த்து பைபிளை தூக்கிட்டு போறாங்க. யாருன்னா சொல்லுவான்? நம்ம வீடு சொல்லும், நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க, நம்முடைய நண்பர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நேற்று வந்து அவங்க கூட ஊர் சுற்றி இருப்போம்.
இன்னைக்கு என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கும், நம்மளை விட்டு என்ன செய்யணுமோ நம்ம கொஞ்சம் விலகி இருந்திருப்போம். நண்பர்கள் சொல்லுவாங்க, அநேக காரணங்கள் சொல்லுவாங்க. இதே போலதான், ஏன்னா எல்லாத்தையும் எரிச்சுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான், என் ஆண்டவர் மட்டும்னு வந்துட்டான். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில பிரயாசம், இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில பெரிய ப்ராப்ளம், பெரிய பிரச்சனை. ஏன்னா இவன் அந்த சமுதாயத்துக்குள்ளே அவன் வாழ வேண்டும், அந்த சமுதாயத்துக்குள்ளே அவன் வாழ வேண்டும். நாங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது எங்க கூட ஒரு முஸ்லீம் ஒரு ஃபேமிலி எங்க கூட ஊழியத்துக்கு அவருக்கு நாங்கள் போன 2வது வருஷம் வந்தான். ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, புருஷன், மனைவி, ஒரு பெண் பிள்ளை, சின்ன பிள்ளை, 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளை. அவங்க ஜெம்ஸுக்கு வந்திருந்தான். வரும்போது அவங்கள நபதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவங்களை கொண்டு போய் விட வேண்டும். அங்கே கொண்டு போய் விடுபட எங்களுக்கு பர்மிஷன் வந்து டெம்போ டிராவல் நாங்கள் அவங்களை கூட்டிட்டு போகிறோம். கூப்பிட்டு போகும்போது அந்த ஃபேமிலியோடு நாங்கள் பேசுகிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த ஃபேமிலியோடு பேசுகிறோம். ஏன்னா நீங்கள் முஸ்லீம் ஃபேமிலி ஆச்சு, நீங்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி இந்த ஊழியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, உங்கள் சமுதாயத்தை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே என்ன யாருன்னு கேட்கும்போது தான் அவங்க சில காரியங்களை சொன்னாங்க. அகஸ்டின் ஜெர்மான்னா அவங்க அந்த பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அவருடைய வார்த்தைகளை கவரப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த முஸ்லிம் பள்ளிகளுக்கு அவர் போவதில்லை. பெண்கள் அவருடைய மனைவி அந்த பரதை அணிந்து கொள்வதில்லை. அவங்க முற்றிலுமாக தன்னை மாற்றிக்கொண்டார்கள். வேதத்தை சுமக்கிற குடும்பமாய் மாறினபடினாலே அவங்க சொந்த பெற்றோர்கள், அந்த சகோதரனுடைய பெற்றோர்கள், அந்த சகோதரன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள், இனிமே நீ வீட்டில் இருக்கக்கூடாது, நீ அந்நிய தெய்வத்தை நீ பின்பற்ற ஆரம்பித்து விட்டா என்று சொல்லி அவரை அந்த வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அவங்க மசூதியை சேர்ந்த முஸ்லிம் மக்கள் அந்த பிரியமான கிராமத்தை விட்டு அவர்கள் வேறு விரட்டி விட்டார்கள். நல்ல புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புறம்பாக்கப்பட்டாங்க. பெரிய பாடு, பெரிய நெருக்கம். என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியல. என்ன செய்யணும், குடும்பத்தை பாதுகாக்கணுமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டோமே, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாத அந்த சூழ்நிலை தான் அவங்க கர்த்தருடைய வேலை செய்யும்படியாக வட இந்தியாவுக்கு கடந்து வந்தாங்க. அத்தியான பிரயாசம், குடும்பத்தினால் ஒதுக்கப்படுகிற ஒரு காரியம், குடும்பத்தினால வெறுக்கப்படுகிற ஒரு காரியம். இதே போலதான் அந்த எபேசு பட்டணம் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் அதை செய்தபடினாலே இப்பொழுது ஒரு பிரயாசம், ஒரு பாடு வந்து நிற்கிறது. அந்த பிரயாசத்தின் நடுவிலையும் என் ஆண்டவருக்காக நின்ற ஒரு சபை. அதான் வெளிப்படுத்த விசேஷம் சொன்னா, அது எனக்காக நீ பிரயாசப்பட நான் அறிந்திருக்கிறேன். 2வது வசனத்தோட 2வது பதில் சொல்லுது, உன் கிரியைகளை உன் பிரயாசத்தையும். வேதம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கும் போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அவள் அழகுறான், உங்க பக்கத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரத்தில் இருந்தாலும் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அந்த ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்படும், ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற வேண்டாம். கர்த்தர் உங்களை தம்முடைய பிள்ளையாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தமக்காக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியா. ஏன்னா மத்த 24வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, முடிவு வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரை நீங்களும் நிலை நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். முடிவு அந்த மரண நாள் வரையிலும் அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்களும் நானும் பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு கால். பவுல் அதான் சொன்னான். ஏன்னா அன்னையுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னா நல்ல புரிஞ்சுக்கிறோம். அவர் ஆவிக்குரிய மனிதனுடைய தொடர்பு இருக்குன்னு சொன்னா அந்த தொடர்பு இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. நல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு வச்சுருவேன். இப்ப என் கூட 2 குடிக்காரங்க வாரங்கன்னு சொல்லுவாங்க. என் கூட 2 குடிக்காரங்க வாரங்கன்னு சொல்லுவாங்க. என் கூட இருக்கிறது பாட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, பாட்டில் என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்? குறைய கூட இருக்க
அவ்வளவுதான். எனக்கு இல்ல அந்த ஒரு பட்ட குருவையாகிற அந்த ஒரு மதிப்பு. ஐயா இருக்கிறாரு, ஐயா இருக்கிறாரு, ஐயா இப்ப வாரம் போனாலும் ஒரு இடம் போனா இங்க நின்று சொன்னா நிற்பாங்க. ஆனா நான் இப்ப வாரன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஒரு இடத்த போயிட்டு முடிச்சுடுங்க, இங்க பார்த்து எல்லாம் முடிச்சுக்கணும். வேலையில ஏன் பக்கத்துல இருக்கிறது வரலும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதான் பவுல் எழுதுறான், நான் பக்கத்துல இருக்கும்போது மாத்திரமல்ல, பக்கத்துல இருக்கும்போது மட்டும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறது மாத்திரமல்ல, நான் எங்க இருந்தாலும், தூரத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும் உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்க. அந்த ரட்சிப்பை நீங்க இழந்து போக கூடாது. பவுலுடைய வார்த்தை அதுதான். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அந்த வசனம் நமக்கு திரும்ப வாசிக்கலாம். 12வது வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்களா, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அவன் பிரயாசப்பட வேண்டும் என்று எழுதுகிறான். இந்த எபேசு சபை பிரயாசப்பட்ட ஒரு சபை. எங்கே பார்க்கலாம்? அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை வரும்போது அந்த எபேசு சபையுடைய பிரயாசத்தை குறித்து பவுல் எழுதுகிறான். 3 விதமான காரியங்களை அந்த சபைக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். எபேசு 20வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிறான். பவுல் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குகிறோம், வாங்குறதை பார்க்கல கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்தையும் உங்களுக்கு சமீபத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தப்பா. பிரயாசப்படுறோம் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கும்படியாக, ஆண்டவருடைய உபதேசத்தை கொண்டு வரும்படியாக, அந்த காரியங்களை செயல்படுத்தபடி அவர் பிரயாசப்படுகிறான். அந்த ஜனத்துக்காக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன செய்தான்? 32வது வசனத்தை வருஷம் தெரியும். அது பக்தி விருத்தி அடையும்படியாக 3 காரியத்துக்கு பிரயாசப்பட்டான் பவுல். எபேசு சபையில 3 காரியம் நிறைவேறும்படி அவன் பிரயாசப்பட்டான். 1 பக்தி விருத்தி, 2வது பிரியமானவர்களே கிருபையுள்ள வசனம் அவர்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக. முதல்ல சபை பக்தி விருத்தி அடையணும், 2வது அந்த சபை கிருபையுள்ள வசனத்துல வளரணும், 3வது ஆண்டவரை கொடுக்கிற சபை, கர்த்தருக்காக கொடுக்கிற சபையாக மாறணும். இந்த 3 காரியங்களுக்காக பவுல் பிரயாசப்பட்டது மாத்திரமல்ல, இந்த சபையும் கர்த்தருடைய காரியங்களுக்காக அது பிரயாசப்படுகிற ஒரு சபையாக மாறினது. ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற ஒரு சபையாக மாறினது. புரிந்து கொள்ள வேண்டும். 3வது வேதம் சொல்லுது, அது பொறுமையுள்ள சபை. எபேசு சபை மிகவும் பொறுமையுள்ள சபை. ஏன்னா அது அன்பிலே வளர்ந்த ஒரு மகிமையான ஒரு சபை. அது அன்பிலே வளர்ந்த ஒரு சபை. நீங்க எபேசியர் புத்தகத்தை நீங்க திருப்பி பார்க்கும்போது நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். எபேசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அன்பிலே வளர்ந்த ஒரு சபை. வாசிக்கலாம். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் நான் கேள்விப்பட்டு, அன்பை கேள்விப்பட பரிசுத்தவான்களை வைத்த அன்பு, அந்த சபை ஒரு அன்புள்ள சபையாக மாறினது. இதுவரையிலும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தது, மூர்க்கத்தனமாக இருந்த சபை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத சபை, பாவத்தை செய்யப்பட விரைத்தோடின சபை, இப்பொழுது தேவ அன்பில் அந்த சபை வளர்ந்து நிற்கிறது. அன்பினாலே அந்த சபை ஒரு கட்டப்பட்ட ஒரு சபையாக அது மாறினபடினாலே அந்த சபையிலே பொறுமை செயல்பட ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா? வேதம் அழகச் சொல்லி அன்பை குறித்து எழுதும் போது வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் அது. 1 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் அன்பை குறித்து அந்த சபைக்கு எழுதும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும், அது தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அது ஒரு நாளும் எதிர்பார்ப்பாகிறது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளதான் பொறுமையுள்ள ஒரு சபை. அது நீடிய சாந்தமுள்ள ஒரு சபை. அநேக உபத்திரவத்துக்குள்ளே வந்த சபை தான், அநேக பாடுகளுக்குள்ளே வந்த சபை தான். ஆனா அது அன்பினால் நிரப்பப்பட்ட சபையாக இருந்தபடினாலே தேவ அன்பினாலே அதை
சகிக்கிற குணம் அவங்களுக்கு இருந்தது. அந்த சபையை பார்த்து என்ன சொன்னாலும் சரி, அந்த சகிக்கிற குணம் அவர்களுக்குள்ள இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் பிரியமானவர்களே, கலாத்தியர் 5:22-23 வாசிக்கும் போது ஆவியின் கனிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் வேறு நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அந்த கனி கொடுக்கிற சபையாக அது மாறினது. ஆண்டவருக்காய் கனி கொடுக்கிற அந்த நீடிய பொறுமையாக அது இருந்து ஆண்டவருக்காய் கனி கொடுக்கிற ஒரு சபையாக மாறினது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நம்ம கற்றுக் கொடுக்கிற நீங்கள் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால சபைக்கு அந்த பாராட்டு இவ்வளவு குணாதிசயம் அந்த சபையில் இருந்தது. கடைசி 4வது என்ன பார்ப்போம்னு சொன்னா, பொல்லாதவர்களை சகிக்க கூடாத ஒரு சபை. பிரியமானவர்களே, பொல்லாதவர்களை சகிக்காமல் சோதித்து அந்த சபையில இருக்கக்கூடிய பொய்யர்களை கண்டுபிடிக்கிற ஒரு சபையாக இருந்தது. சபையில யார் உண்மையை கர்த்தர் ஆராதிக்கிறார், யார் மாய்மலமாக ஆராதிக்கிறார், யார் கர்த்தருடைய சபை கட்டி எழுப்புகிறார், யார் கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக எழுப்புகிறார் என்பதை குறித்து அது தெளிவாக கண்டறிகிற ஒரு சபையாக. ஏன்னா ஆரம்ப கால சபையில அநேக விதமான குழப்பங்கள் இருந்தது, அநேக விதமான பாவ கரைகள் இருந்தது, அநேக விதமான பொல்லாத கிரிகள் இருந்தது. இவெல்லாவற்றையும் அந்த சபை அது கண்டுபிடிக்கிற ஒரு சபையாக இருந்தது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் எழுதார், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறாய். சபையில கூட பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறாய். கண்டுபிடிக்கிற ஒரு சபை. சபையில யார் உண்மையை கர்த்தர் ஆராதிக்கிறார், யார் பிரியமானவர்களை பொய்யாய் கர்த்தர் ஆராதிக்கிறார்கள், யார் மாய்மலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் என்பதை அது கண்டறிகிற ஒரு சபையாக மாறினது. எனக்கு குழந்தை சபைக்கு வருவதற்கு அறிந்து கொள்ள முடியும். ஒரு புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த சபைக்குள்ள அநேக குணம் இருந்தது. பவுலால் எழுப்பப்பட்ட சபைதான், அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைதான், ரட்சிக்கப்பட்ட சபைதான், விசுவாசிகளை மாறின சபைதான். முதல்ல அந்த சபைக்குள்ள இருந்தது பிரிவினை ஆவி. நீங்க ஒன்றுக்கு அந்த புத்தகத்தை திருப்பி பார்ப்பீங்கன்னா முதல்ல அந்த சபைக்குள்ள இருந்தது பிரிவினை ஆவி. நீங்க 12வது வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். பவுல் கேட்கிறான், அங்க ஒரு பெரிய பிரிவினை. நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன். 4 கூட்டம். 4 கூட்டம் எங்க இருந்துச்சு? சபைக்குள்ள இருந்துச்சு. ஒரு பிரிவினை. ஆனா பாட்டு என்ன சொல்ல தெரியுமா? பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதிய ஆரோக்கிய யோவேலய ஆடே அந்தமாரிலோ ஆரோக்கிய யோவேலய ஆடே அந்தமாரிலோ சபைக்குள்ள பிரிவினை வந்தாலே ஒரு முறை என்ன செய்யணும்? கெட்டு போகும். நல்ல பிரச்சனை. எதை செய்தாலும் சரி அதை குற்றப்படுத்த ஒரு கூட்டம் என்ன செய்யும்? அங்கே இருந்துட்டு தான். நீங்க என்ன நல்லது செய்தாலும் சரி அடுத்த கூட்டம் என்ன செய்யும்?
நீ செய்கிறது தவறுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அங்கே பரிசுத்தம் உண்டாகாது. கர்த்தர் பிரியமான காரியம் நடைபெறாது. எனவே தான் அந்த பிரியமானவர்களே, பொல்லாதவர்களே, பொய்யர்களை கண்டறிகிற சபையாக எபேசு சபை இருந்தது. ஆனால் அது கர்த்தருக்கு உண்மையான ஒரு சபையாக மாறினது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அது தன்னை அர்ப்பணித்த சபையாக அது வளர்ந்தது. 40 ஆண்டுகள் அது ஆண்டவருக்கு அது வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சபையாக இருந்தது. பார்த்தீங்கன்னா பிரிவினை ஆவி. அடுத்து நம்ம பார்ப்போம்னு சொன்னா, பிரியமானவர்களை தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு ஆவி அந்த சபைக்குள் இருந்தது. தன்னை குறித்து பேசுகிற ஒரு குணம் இருந்தது. எனவே தான் பவுல் சொல்லுகிறான், நான் யார் என்று கேட்கிறான். பவுல நட்டான், அப்பொழுது நீர் பச்சுனான், விலை செய்கிற தேவன் ஒருவர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்க நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். நல்ல புரிந்து கொள்ளுங்க. பவுலை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம், அப்பொல்லோவை குறித்து ஒரு மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பவுல் எச்சரிக்கிறான். நீங்க 3வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்பதற்கு புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் அழகுதான், நான் யாரு? நான் ஒண்ணுமே இல்லை. அப்பல்ல யாரு? நீங்க நான் பவுலை சார்ந்த கூட்டம், நான் அப்பல்ல சார்ந்த கூட்டம், நாங்க அந்த கூட்டம் இந்த கூட்டம் சொல்லல. நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க மட்டும்தான். நாங்க ஒண்ணுமே கிடையாது. அவன் சொல்றான், நான் நட்டேன், அவன் நீர் பாய்ச்சன், அவ்வளவுதான் எங்க வேலை. ஆனா விலை செய்கிற கர்த்தர். அலையணுயா வச்சாங்க, அலையணுயா விலை செய்கிற கர்த்தர். தன்னை குறித்து பெருமை, நான் பெருமை பாராட்டுகிற கூட்டம், நான் அந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை பெருமை பாராட்டுகிற கூட்டம். 3வது அந்த சபையில் இருந்த குறை என்ன தெரியுமா? 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அது பிரியமானவர்களை விபச்சாரத்துக்கு வேசித்தனத்தை அர்ப்பணித்த ஒரு கூட்டம். சபைக்குள் நடக்கிற அவலநிலை, சபைக்குள் நடக்கிற பொருளாத கிரியைகள். எனவே தான் வேதம் சொல்கிறது, பொருளாதாரங்களை சகிக்க கூடாத ஒரு சபையாக எபேசு சபை மாறினது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு சபை, கர்த்தர் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படியாக என் ஆண்டவருக்காக நின்ற ஒரே சபை எபேசு சபை. எனவே தான் எபேசு சபை தேவன் விரும்புகிற சபையாக மாறினது. அல்லேலூயா. கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற சபையாக, கர்த்தர் அன்பு செலுத்துகிற சபையாக அந்த சபையை கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். எனவே 3 காரியம் உண்டு. வருகிற வாரத்தில் நாம் தியானிக்கலாம். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் நானும் தேவ சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்று என்கிற ஆலயத்தில் இருக்கிறோம் இல்லையோ, தேவ சபையில் நாம் இணைக்கப்பட்ட பிள்ளைகள். கர்த்தருக்காக உங்கள் விசுவாசம் நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாச கிரியதை வெளிப்படட்டும். ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருங்கள். உபத்திரங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது பொறுமை உள்ள பிள்ளைகளாக இருங்கள். மாத்திரமல்ல, பொல்லாதவர்களோடு இணைந்து செயல்படாதபடிக்கு அதை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். எனவே தான் தாவீது சொன்னார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளை விலகி இல்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும். கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்த இரவும் பகலுடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். அதெல்லாம் விட்டு வெளியே வரதான் சபை. எனவே பிரியமானவர்களே, இந்த எபேசு சபையை போல நீங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்போம் என்று சொன்னார் கர்த்தர். பிரியமான எபேசு சபையுடைய முடிவிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், நான் பிரியமான ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுவல. கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பிரியமானவர்களை நமக்கு தந்து நம்மை வழிநடத்த ஜீவ விருட்சத்தை கனியை தருவேன் என்று சொன்னார். எபேசு சபை சொன்ன ஒரு வார்த்தை, ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் யாரும் கொடுத்தாரு? ஆதாமுக்கு ஏவாளும் கற்றுக் கொடுத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த கனி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு தந்து நம்மை வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சமதை அர்ப்பணித்து சொல்லுமா, கர்த்தர் அவரை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.